நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆனால் தேவன் அங்கே அவனுக்கு ஒரு முகாந்திரத்தை வைத்திருந்தார். இரும்பை மிதக்க பண்ணுகிற அதிசயமான ஆற்றல் ஒரு மரக்கிளைக்கு இருக்கிறது என்றால் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, காலையில் எவ்வளோ நேரம் தலையில. இந்த கேள்வி எதையுமே இந்த 3 வருஷத்துல இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லையே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்யக்கூடிய ஆற்றலினால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்து அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய அதிசயமான ஆற்றலினால் தேவன் உங்களை அலங்கரித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், நீங்கள் அவர் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட மேலான சிந்தைக்குள்ளே வாருங்க, நிறைவான சிந்தைக்குள்ளே வாருங்கள். உங்களிலே பலர் நினைக்கிறீங்க, அங்கிள் என் பிரச்சனைக்கு வழி சொல்லுங்கள். அதைத்தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஆகையினால் தான் இந்த குப்பை கூலத்தை பற்றி நான் பிரசங்கம் பண்றதில்லை. மேலானவைகளை சிந்தியுங்கள், மேலானவைகளை நாடுங்கள், நிறைவானதை தேடுங்கள், அப்பொழுது குறைவுகள் ஒளிந்து போகும். நிறைவானது இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், உங்களாலே இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். இது நிறைவானது சொல்லி இருக்குது, ரைட்? இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு யாரும் சுகமானதாக பதிவு செய்யவில்லை. அந்த சொதப்பல் மன்னன் பேதுருடைய நிழல் பட்டு சோமாச்சிங்க. இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக தேவன் இப்பொழுதே உன்னை அப்படியே வைத்திருக்கிறார், அப்படியே பார்க்கிறார். நீனும் உன்னை அப்படியே பாரு. அப்பொழுது நீ தேவனாக இருக்கிறாய் என்பதை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். தேவன் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். இன்றைய அவருடைய அனந்த ஞானம் 75 எவ்விடத்திலும் முகாந்தரத்தை எதிர்பார், ரைட்? ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்று தருக போகிறார். எவ்விடத்திலும் அப்படி என்றால் என்ன பொருள்? நீ ஒரு ஸ்கூலில் படிக்கிறியா, கல்லூரியிலே படிக்கிறாயா, ரைட்? ஆஃபீஸில் வேலை செய்கிறாயா, நீ ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறாயா, ட்ராவல் பண்ணுறியா, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கு, எங்கே இருந்தாலும் தேவன் அங்கே உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாருப்பா, ரைட்? ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வேலை ஒரு அற்புதம் செய்கிற வேலையாக இருக்கும். ரொம்ப முக்கியமான காரியத்தை தேவன் உங்களுக்கு கற்றுத்தர போகிறார், ரைட்? இல்லை ஒருவேளை ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இடத்துக்கு போயிருக்கீங்க, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன், எதுக்காக வந்தேன், ஏன் என்ன தேவன் இங்கே கூட்டு கொண்டு வந்தார்? அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது, அங்கே ஒரு முகாந்திரம் இருக்கிறது, அங்கே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் இல்லாமல் தேவன் உங்களை அங்கே வைக்கல, அங்கே கொண்டு செல்றதில்லை. பாருங்கள், அது எப்படி இருக்குன்னா, தலை கீழாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை தலை நேராக நீ மாற்றுவாய். முக்கியமான ட்ரூத்து. அறிந்து கொள்ளுகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அங்குள்ள பிரச்சனைகளை தேவன் உங்கள் மூலமாக தீர்த்து வைப்பார், அல்லது வியாதியை சுகமாக்குறார், குழப்பம் பயத்தை நீக்குவார். உங்களை யாராவது ஒரு வீட்டுக்கு கூட்டு போகிறாங்கன்னு வைங்களேன், உன் ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க, அல்லது ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு வீட்டு, அங்கே தேவன் என்ன வேலை வைத்திருக்கிறார் என்று சென்சிட்டிவாக இருங்க, ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அங்கே எங்கே காணப்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் தேவன் உனக்குள்ளே தீர்வை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா, முதலாவது அங்குள்ள தலைகீழாக இருக்கிற சூழ்நிலையை தேவன் உன்னை கொண்டு தலை நேராக மாற்றுவதற்காக, இந்த முகாந்திரத்திற்காக தேவன் உன்னை அங்கே வைத்திருக்கிறார். இரண்டாவது, அது நிமித்தமாக தேவன் தன்னுடைய நாமத்தை மைமைப்படுத்த நீ இப்போ இருக்கிற இடத்துல இருக்கிறாய். மூன்றாவதாக, நீ தேவனால் உயர்த்தப்படும்படியாக அந்த இடத்துல உன்னை வச்சிருக்கிறார், ரைட்? வேதத்திலிருந்து சான்று இல்லாமல் நம்ம எதையுமே தியானிக்கிறது இல்லையா? நம்ம செய்தி ஒரு 1000 செய்தி கிருபை எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் ஆகிருக்கு பாருங்கள்.
கேளுங்க. உதாரணம் இல்லாமல் நான் வேதத்திலிருந்து எதையுமே, எந்த உதாரணம், பைபிள்லையும் உதாரணம் இருக்கணும், என் மூலமாகவும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும். அப்படி என்னால் தான் நான் அந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை என்றால் நான் கொடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணுற, அண்ணா இத்தனை செய்தி, இத்தனை தலைப்பு எப்படின்னே கிடைக்கிறது? கிருபைங்க, கிருபைக்கு அளவில்லையே, தேவ கிருபைக்கு எல்லை இல்லை. அதுக்கு அளவே கிடையாதுங்க, எல்லையே கிடையாதுங்க. இப்பவும் ஒரு 100 தலைப்பு இருக்குங்க, 100 செய்தி ரெடியாக இருக்கு. கிருபை பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை தான் வெளியிடுறோம். கிருபை ஒரு நாளைக்கு 3 செய்திகளை வெளியிடக்கூடிய வெளிப்பாடுகளினால் தேவன் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார். அது அவருடைய சுத்த கிருபை. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வேண்டிய எல்லா ஒத்தாசையும் தேவனை தந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, தாவீதுடைய வார்த்தையிலிருந்து நம்ம இதை கற்றுக்கொள்வோமா? அவனுடைய அனுபவத்திலிருந்து இதை கற்றுக்கொள்வோமா? ஸ்விக்கி பாயாக தான் போகிறான். அவனுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற ஒரு சொமாட்டோ பாய் அல்லது ஒரு ஸ்விக்கி பாயாக தான் போகிறாங்க. ஆனால் தேவன் அங்கே அவனுக்கு ஒரு முகாந்திரத்தை வைத்திருந்தார். இதை அறிந்திருந்தாங்க பாருங்கள். ஆட்டு இடைய, அதாங்க சூப்பர். எப்பா இந்த ஆட்டு இடையில சாதாரணமாக நினைக்காதீங்க. அவர் சொல்கிறான், மனிதரை நீர் விசித்திர வினோதமாக படைத்திருக்கிறீர். See the verses. விசித்திர வினோதமாக படைச்சிருக்கிறீர். இன்னொரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அவனை போல தேவனுக்கு கீழ்ப்படியாத நபரை கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் என்ன நடந்தது? தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சாங்க. என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று வேதத்தில் ஒரே ஒருவனைத்தான் சொல்லியிருக்கிறார். அவன் யார் என்றால், அவன் கொலைகாரன், அவன் வேசிக்கள்ளன்க, ஆடு மேய்த்தவங்க, திரும்ப திரும்ப விழுந்து போனவன்க. தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சா. ஏன் தெரியுமா? அவன் குற்ற உணர்வுக்குள்ளே போகலை. எப்பொழுதும் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டான். ஏனென்றால் தேவனுடைய அன்பை பற்றி அறிந்திருந்தான். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? மாறாதது. ஆசிலேஷன் கிடையாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் உங்களை எந்த அளவு நேசிக்கிறாரோ, நீங்கள் விசுவாசிங்க. என்னோடு கூட சேர்ந்து ஒருவன் 20 வயதில் ரட்சிக்கப்படுறான், இன்னும் 100 ஆண்டுகள் வாழ போகிறான், 120 ஆண்டுகள் வாழ போகிறான். 100 ஆண்டுகளும் தேவன் அவன் மேல் வைத்த அன்பு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும், பெருகி கொண்டேதான் இருக்கும். தேவன் அவனை கொண்டு என்ன திட்டம், அவனை கொண்டு செய்வதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை அவனை கொண்டு தான் நிறைவேற்றுவார். சிங்காசனத்துக்கு உட்கார்ந்தாச்சுங்க. சிங்காசனத்தில் உட்கார்ந்தாச்சு. நியாயப்பிரமாண காலத்தில் பயங்கரமான ஒரு துரோகம் பண்ணி ஒரு கொலையை செய்திடறான். கர்த்தர் அவனை ரிஜெக்ட் பண்ணலை. இதில் இன்னொரு சுவராசியமான காரணம் என்னன்னா, அவனும் தன்னை ரிஜெக்ட் பண்ணலை. ஐ ஆம் குட் ஃபார் நத்திங். என்னால் ஒழுக்கமாக வாழ முடியாது, எனவே என் தேவனால் என்னை பயன்படுத்த முடியாது, என் தேவன் என்னை நேசிக்க முடியாது என்கிற பொய்யை அவன் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்ப்பா, அவர் கடைசி வரைக்கும் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இதை முதல் பெற்றோர் அறியவில்லை பாருங்கள். நாங்கள் தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், இனிமேல் என்னது, அவரால் எங்களை நேசிக்க முடியாது, ஓடி ஒளிந்து கொண்டாங்க. தேவன் அவரிடத்தில் திரும்ப போய் என்ன செய்யலை, காம்ப்ரமைஸ் பண்ணலை. எப்பா நீங்கள் வாங்க, நான் உங்கள் மேலே அன்பாக தான் இருக்கிறேன்னு சொல்லலை. ஏனென்றால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அந்த தேர்ந்தெடுப்பை எங்கே வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். உபாகமத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஜீவனையும் மரணத்தையும் எனக்கு முன்னால் வச்சிருக்கிறேன், நீ வந்து எடுத்துக்கொள். அப்படி சொல்லவில்லை. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்னாக வச்சுட்டு நீ எது வேணுமோ எடுத்துக்க, ஜீவனை எடுத்துக்கங்கிறாரு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அங்கே மரண மரத்தையும் ஜீவ மரணத்தையும் ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக தான் வச்சிருந்தாரு. ஜீவனை தெரிந்து கொண்டவர்கள் யாரு? தாவீதுங்க. அவன் என்ன சொல்கிறான் வாசிக்கிறேன். அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 29வது வசனம். அவனுடைய சகோதரர்கள் அவனை அலட்சியமாக பேசுகிறார்கள். டேய் ஒழுங்கா போய் அந்த ஆட்டை மேயுங்கிறாங்க. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். 1 சாமுவேல் சாப்டர் 17 verses 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. என்ன சொல்றான்?
எப்போ நான் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ரைட். இன்னைக்கு தலைப்பு என்ன? எவ்விடத்திலும் முகாந்தரத்தை எதிர்பார். ரைட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். பாருங்கள், இப்படிப்பட்ட மேலான ரகசியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சையையும் விருப்பத்தையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் கொடுத்தவர் தேவனுடைய ஆவியானவர். அவர்தான் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர். பாருங்கள், இப்படி இவன் பேசி அங்கே காரியத்தை தலை நேராக மாற்றுகிறான். இந்த 3 நடந்திருக்கு பாருங்க. அங்குள்ள பிரச்சனை தீர்ந்தது. ரைட். இரண்டாவது என்ன நடந்தது? தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. மூன்றாவது, தேவனால் ஆட்டு இடையனை உயர்த்த முடிந்தது. ரைட். இந்த சத்தியத்துக்குள்ளே வாங்கங்க. எங்கே போனாலும் சரி, முகாந்திரத்தை. ஒரு முறை நான் ட்ரெயினில் போகிறேன். ரைட். அங்கே சபரிமலைக்கு போயிட்டு ஒரு 10 பேர் அந்த கோச் அந்த பே ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன், ஆண்டவரை எனக்கு போர் அடிக்கக்கூடாது. ஆமாம், எனக்கு இந்த நேரத்தை நல்ல இன்பமான நேரமாக மாற்றுன்னு பாருங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? நான் மெதுவாக பேச ஆரம்பித்தேன். ஐயா, எங்கே போயிட்டு வரீங்க? இந்த மலைக்கு போயிட்டு வரேன். என்ன பிரச்சனைக்காக போனீங்க? எனக்கு உடம்பெல்லாம் வலி. எல்லோரும் சொன்னாங்க, அந்த சாமியை வணங்கி வந்தால் போயிருந்தாங்க. எங்கேயா வலிக்குன்னு? ஐயா, உடம்பெல்லாம் வலி. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கை வச்ச இயேசு ஆண்டவர் நாமத்தினால நீங்கள் இப்பொழுதே சுகமாகி விட்டீர்கள் என்று கையை எடுத்த. எழுந்து நடக்க சொன்னால் அங்கே நடக்கிறாரு, இங்கே நடக்கிறாரு, இங்கே நடக்கிறாரு, இங்கே நடக்கிறாரு. அப்பொழுது சுமார் 40 வயசுள்ள ஒருத்தர் வராரு. தனியாக என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. சார், எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொன்னார். நான் சொல்லிட்டேன், டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், 90 டேஸில் யூ வில் கெட் மேரிட், யூ வில் ஹாவ் அ சூப்பர் நேச்சுரல் ஸ்பவ், பெஸ்ட் ஸ்பவ், ஸ்பவுஸ் உனக்கு வருவான்னு சொல்லியிருக்கேன். அருமையான தேவர்களே, நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் முகாந்தரத்தை எதிர்பாருங்கள். ஓஹோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு சில கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்கும்? எல்லா பிரச்சனையும் இப்படியே தீர்த்து வைக்க முடியுமா? இல்லையா? யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? எலியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம், எலிசாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம், தாவீது இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம், இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம், பேதுரு, பால் இவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். கேள்வி என்ன? எவ்விடத்திலும் முகாந்தரத்தை எதிர்பார். அதுதான் தலைப்பு. இப்போது இதனுடைய கண்டென்ட் என்ன? எவ்விடத்திலும் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உனக்குள்ளே தேவன் அதிசயமான ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த ஆற்றல் எப்படி வெளிப்படுகிறது என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து நாம் தியானித்து முடிக்க போகிற அருமையானவர்களே. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக அதை படிக்கலை. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். கிருபையாக நான் தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இரண்டாவது என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் போகிற இடங்களில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பதற்கு உங்களிடத்திலே அதிசயமான ஆற்றல் இருக்கிறது. மூன்றாவது என்ன சொல்லுகிறேன்? ஆங்காங்கே உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆங்காங்கே உள்ள எல்லா பொருட்களிலும் அதிசயமான ஆற்றலினால் தேவன் நிறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஆட்டு இடையனுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய அந்த ஆற்றல் எதுக்குள்ளே வச்சிருந்தார்? கூழாங்கல்லுக்குள்ளே வச்சிருந்தார். ரைட். குருவியை அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டான். ரைட். நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீராகிய அற்புத சுகமளிக்கிற வல்லமை, அற்புத செழிப்பளிக்கிற வல்லமை, அற்புத விடுதலை அளிக்கிற வல்லமை, நீங்கள் எதிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குது என்று நம்புகிறீர்களோ அத்தனையிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. நான் என்னுடைய நோட்ஸை இந்த டேபில் சேவ் பண்ணியிருக்கேன். ஐ நோ இட் ஹாஸ் ஆசம் பவர், இட் இஸ் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். இந்த டேபை நான் கடைசியில் தூக்கி பிடிக்கிறேன். நீங்கள் தொடுங்க, பொத்துரு விழுவீங்க. அந்த கேன்சர் கட்டி அங்கே இருக்காதுங்க. ஏனென்றால் அந்த கூழாங்கல்லில் அவ்வளோ பவர் இருந்தால் நான் எதிலெல்லாம் பவர் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேனோ அத்தனையிலும் அதிசயமான பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வேறு யார்கிட்டருந்து படிக்கணும்? எலிசாவிட்டேருந்து படிப்போமா? இன்னைக்கு தலைப்பு என்ன? எவ்விடத்திலும் முகாந்தரத்தை எதிர்பார்.
அப்படி என்றால் என்ன பொருள்? ஒரு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூட்டு போனால் அங்கே ஒரு வேலை வச்சிருக்கிறாரு. அந்த வேலை என்ன செய்யும்னா அங்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், நம்முடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உன்னை தேவன் உயர்த்துவார். வீடு கட்டுறதுக்கு மரம் வெட்ட போகிறாங்க, கோடரி பக்கத்து வீட்டில் கோடரி வாங்கி போகிறான். அருமையான தேவர்களே, இப்படித்தான் என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. நீ என்ன செய்யணும்? எங்கே போனாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா என்று கவனிங்க. ரைட்? இப்போ அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்குதே, அவன் அலறிட்டு இருக்கிறான்டா, பேசிடா, அந்த கொம்பை வெட்டி போட சொன்னார். கொம்பை வெட்டி போட்டால் அதில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. எந்த பவர்? இரும்பை மிதக்க பண்ணுகிற அதிசயமான ஆற்றல் ஒரு மரக்கிளைக்கு இருக்கிறது என்றால் எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. என்னுடைய செய்திகளிலே, பழைய செய்திகளே அநேக நேரத்தில் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. இன்னும் அவன் என்னெல்லாம் செய்கிறாங்க? பாய்சனை பாயாசமாக்க மாவு அள்ளி போட சொல்கிறான். கசந்த தண்ணீரை, கசந்த அந்த வாட்டரை மினரல் வாட்டராக மாற்றுறதுக்கு உப்பு அள்ளி போட சொல்ல. ரிலேட்டே பண்ண முடியாதுங்க, லாஜிக்கே இருக்காது. அப்போது நீங்கள் செல்லுகிற இடங்களிலே இருக்கிற எந்த பிரச்சனையையும் தீர்த்து வைப்பதற்கு அங்கே இருக்கிற எல்லாவற்றிலும் அதிசயமான ஆற்றல் இருக்கிறது என்று உங்களாலே விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது சாத்தியம் என்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி வி ஹேவ். இல்லை, ஒரு முறை எக்மோரில் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு சகோதரி அழைக்கிறான். அப்போ தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பைக்கில் விழுந்து அவருடைய கணவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்கல் உடஞ்சி போச்சு, மண்டை ஓடு உடஞ்சி போச்சு. யாரோ சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு அங்கிள் இருக்காங்க, கூப்பிடுமான்னு. என்னை கூப்பிட்டு அழுறா. சரிம்மா, நீ உள்ளே போக முடியுமான்னு. இப்போ போக முடியாது அங்கிள் தான். சரி, கையில் கர்ச்சிஃப் இருக்கா? இல்லை. தண்ணி இருக்கா? இல்லை. ஷால் இருக்கான்னு. அவள் ஷால் இருக்குன்னா, ஷால் அந்த ஷாலில் ஓரமாக பிடிச்சிக்கம்மா, நான் சூப்பர் நேச்சுரல் பவரை டவுன்லோட் பண்ணி தரேன். நீ உள்ளே போகும்போது அந்த தலையில் 3 நேரம் அந்த ஷாலை வச்சு எடு. ஆப்ரேஷன் இல்லாமல் எல்லா எலும்புகளும் ஒட்டி கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி, எலியாவை போல எலிசாவை போல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுறேன். தேவனை நான் பிடிச்சி வளைச்சி போட்டுறேன். தேவனுக்கு வேற வழியே இல்லை, செய்துதான் ஆகணும். ஏன்னா நான் சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறது. ரைட்? பழைய ஏற்பாட்டில் எலியா எலிசாவுக்கு அந்த தைரியம் இருந்ததுங்க, அந்த விசுவாசம் இருந்ததுங்க. இப்பொழுது தேவன் அவருடைய சொந்த விசுவாசத்தினால் என்னை நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் வந்த நாள்லேருந்து பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கும் இதே தருணம் இருக்குது பாருங்கள். ரைட்? ஆகினால நீங்கள் போகிற இடத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக தேவன் உங்களை வைத்திருக்கிறார். அதைத்தான் யோவான் 7:38 சொல்லுகிறார், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரி வார்டுக்குள்ளே போகும்போது அதை எதிர்பாருங்க. இங்கே 40 பெட் இருக்குது, நான் இப்படி சுற்றி வருவேன். என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆகிய இந்த சுகமளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று இந்த 40 பெட்டில் இருக்கிற எல்லா வியாதியஸ்தர்களையும் உங்களாலே சுகமாக்க முடியும். அந்த ஜீவ தண்ணீர் இவர்களை சுகமாக்கும் என்று உங்களாலே விசுவாசிக்க முடியும். ஊழியம் என்றால் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வைப்பதற்கு ஊழியம். நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வாய் என்று எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன் உரைத்திருக்கிறார், இயம்பி இருக்கிறார். இதை ஜனங்கள் இதை விசுவாசிக்க வைப்பதாங்க ஊழியம். எதையும் போட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா, காலையில் எவ்வளோ நேரம் தலைகளை நின்னா, இந்த கேள்வி எதையுமே இந்த 3 வருஷத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கவே இல்லையே. அந்த வேசியை பிடிச்சு கொண்டு வச்சுருக்காங்க. நீ வெள்ளை ட்ரெஸ்ஸு போடலை, நான் உன்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லவில்லையே. நீ இன்னும் செயின் போட்டிருக்கா, நான் உன்னை விடுவிக்க முடியாது என்று சொல்லவில்லையே. உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? செயின் போட்டால் என்ன கொடுக்க மாட்டாங்களாம்? கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்களாம். அப்புறம் என்னது? மீசை இருந்தால் கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அவுட்வேர்டு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். உள்ளே எப்படி நாற்றம்,
நாற்றம். எது நாற்றம்? அங்கே அந்த சிபிஎம் சர்ச்சுக்கு போகிற அத்தனை பேர் வியாதி, குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு கேஸு. தீர்வாக இருக்க வேண்டிய உன்னுடைய குடும்பம் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறத நீ என்னைக்கு சிந்திக்க போகிறா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஐயா, இந்த நாலேஜ் ஆதியாகமம் புஸ்தகத்திலே ஒருத்தனுக்கு இருக்குங்க. எந்த நாலேஜு? பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? எங்கள் மாமனார் என்னையை விட மாட்டேங்காரு. நான் இத்தனை வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் பிடுங்கிட்டாரு. இப்போ நான் வெறுங்கையாக போக முடியாது. எனக்கு என்ன வேணும்? 2 பரிவாரங்கள் வேணும். அப்போ நீ என்ன செய்ய போகிறா? மரக்கிளையை வெட்டி வரி வரியாக தோலை கிழித்து நல்ல குண்டு குண்டாக இருக்கிற வரி வரியாய் போடப்பட்டிருக்கிற ஆடுகள் பொலியும் பொழுது அந்த கிளையை அங்கே தூக்கி போடுறான். அந்த குட்டி என்ன குட்டியாக தான் பிறக்குது? வரி வரியாக தான் பிறக்குது, கொளுத்து பிறக்குதுங்க. அள்ளிட்டு வந்துட்டான் 2 பரிவாரங்களை. ஐயா, அவனாலே தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் தனக்குள்ளே இருக்கிறது என்பதை அவன் எப்படிங்க கண்டுபிடிச்சா? உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது? என்ன பிரச்சனையாக இருக்கட்டுங்க, என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். வைத்துட்டு தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர். இல்லை சும்மா சொன்னாரா? அல்லது அது ஏட்டு சுரக்காயா? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் செல்லுகிற இடத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நீங்கள் அங்கே செல்லுகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக, ஆற்றல் மிக்கவளாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். சாதாரண வாழ்க்கையை வாழாதீங்க, வாழ முடியாதுங்க, கஷ்டமே கிடையாதுங்க. உங்களுக்கு 100 கோடி ரூபா கடன் இருக்குது, அதிலிருந்து வெளியே வருவது லேசான காரியம். அதற்கு நீங்கள் காற்றையும் காண வேண்டியதில் மழை அப்படின்னு எந்த ரிசோர்ஸும் வேண்டாம். அவருடைய வழிகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் வழிகள் தான். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். எத்தனை நேரம் நீங்கள் இன்னும் ஊழியக்காரர்களை தேடி போக போகிறீங்க? செய்திகளை கேளுங்கங்க, ரூம் போட்டு கேளுங்கங்க. ரூம் போடுறதுக்கு பணம் இல்லையா? எங்கேயாவது மரத்தடியில் உட்காந்து தனியாக உட்காந்து கேளுங்கங்க. சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ மாட்டீர்கள். நீங்கள் செல்லுகிற இடத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கும் நீங்கள் ஒரு முகாந்திரத்தோடு தான் அங்கே இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள். மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், கப்பல் சேதமாக இருக்கலாம், அத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் தனக்கு இருக்கிறது என்று அந்த ரவுடியாலே நம்ப முடிந்தது என்றால் என்ன சொல்றான்? எப்பா இது கப்பலுக்கு தான் சேதம், ஒரு உயிருக்கும் சேதம் கிடையாது. எப்படிங்க சொன்னா? அவனுக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு யான்ட்ட இருக்குது. ரைட்டு. நானும் இந்த கப்பலில் வந்தது ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த கூட்ட மக்களுக்கு எதை நிரூபிக்கணும், எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை நிரூபிக்க இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ரைட். அப்படி எண்ணிக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. நான் செல்லுகிற இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லி தரட்டுமா? இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டேன், இயேசு ஆண்டவர். ஆண்டவனா தான் அவர்களுக்கு புரியும் இல்லையா? தேவன் கடவுள் இயேசு ஆண்டவர் நாமத்தினால இவருடைய கன்னத்தில் இருக்க கட்டி மறையட்டுன்னு சொன்னால் கன்னத்தில் உள்ள கட்டி மறைஞ்சே போச்சுங்க. உரமா ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா பல்லெல்லாம் வலி. எங்கேருந்து? கனடாவிலேருந்து நினைக்கிறேன், ஜெர்மனியிலேருந்து. நான் வர பிஸியாக இருந்தேன், கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கேன். சிஸ்டர் எங்கே இருக்கீங்க? ஜெர்மனியில். என்ன பண்ணுது? கை அதாவது பல்லு வலி. எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த கன்னத்தில் கை வைங்க. வச்சிட்டிங்களா? ஆமையா வச்சுட்டேன். கையை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? இப்போ செக் பண்ணுமா? வலி போயிட்டு அமைக்கி பாருங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி பாரு. தேடியும் காணவில்லை. ரைட். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் எனக்கு வேலையே கிடையாதுங்க. யார் என்னிடத்தில் எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படியாக வந்தாலும் என்னை அங்கே ஒரு முகாந்திரமாக வைத்திருக்கிறார். ஒரு காரணம் இல்லாமல் அந்த சகோதரி என்னை அழைக்க மாட்டாங்க. உடனே என்ன செய்திடறோம்? சிஸ்டர் உங்களுக்கு 400 கோடி ரூபா பெருமானம் உள்ள என்னுடைய 400 செய்திகளை இலவசமாக அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்க. உங்கள் பிரச்சனைகள் சீக்கிரத்தில் தீர வேண்டுமென்றால் தினசரி 4 செய்தி கேளுங்கள். ஒரு வருஷத்தில் என் பிரச்சனை தீர்ந்தா போதுன்னா 2 செய்தி கேளுங்க தினந்தோறும். என் பிரச்சனையோடு வாழ்ந்துடுறேன்னா என் செய்தியே கேட்க வேண்டாம்.
ஹல்லேலூயா. 3 மாதங்கள் போதுங்க, 3 மாதங்கள் போதும். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், முகாந்தரம் என்று சொன்ன காரணம், உங்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருது, தொலைபேசியில் சொல்லுகிறாங்க, அல்லது நீங்கள் இருக்கிற ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை வருது, ரைட்? உங்கள் நண்பர், உங்களுடைய கொலீக் ஒருத்தருக்கு ஃபோன் வருது, எப்பா அவங்க மனைவி பேசுகிறாங்க 50 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து, எப்பா நம்ம பையன் காலேஜுக்கு போனாலாம், அங்கே அவன் கீழே விழுந்து அடிபட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. முகாந்திரத்தோடு தான் அந்த செய்தி உனக்கு வருது. நிறைய அற்புதங்கள்ங்க, சொல்லிக்கொண்டே போகலாம். இதை விட பெரிய அற்புதங்களையும் என்னுடைய வியூவர்ஸ் செய்வீர்கள். ஏன் நான் அப்படி சொல்கிறதுனால, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்கள் என்ன செய்யணும், அவனுடைய ஃப்ரெண்டு யார் கூட இருக்கானா கனெக்ட் பண்ணுமா, தம்பி என் பையன் மேலே தலையில் கை வை இயேசுங்கிற நாமத்தினால. ஓ இயேசு ஆண்டுடைய வல்லமை என்னுடைய பையனுடைய தலையில் இறங்குகிறது இப்பொழுதெல்லாம், இப்பொழுதே அங்கே அந்த எலும்புகளெல்லாம் ஒட்டி கொள்ளுவதாக, ஆப்ரேஷன் கேன்சல், இப்பொழுதே சுகம் உண்டாகுது சொன்னீங்கன்னா அந்த பையன் ரட்சிக்கப்பட்டுருவானா இல்லையாங்க? அற்புதம் கண்டிப்பாக நடக்குங்க, நடக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அற்புதங்களை தண்ணீரை போல செய்யத்தக்கதாகவே தேவன் உங்களை இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பையும் வாஞ்சையையும் ஆப்பர்ச்சுனிட்டியையும் தந்திருக்கிறார். மகனே மகளே, தொடர்ந்து கேளுங்க. சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். எனக்கு செய்தி வந்தது உடனே நான் நினைக்கிறேன், கர்த்தர் ஒரு காரணம் இல்லாமல் இந்த நபரை என்னோடு இணைக்க மாட்டார். சமீபத்தில் டெல்லியிலேருந்து ஒரு ஃபோன் பாருங்க, மகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த தம்பி என்னென்னா, அவர் பல பெண்களோட உறவு, ஒரே மாதத்தில் முறித்து கொண்டாள். கண்ணீரோடு பேசுகிறாங்க தாய் தப்ப. நான் சொல்லிட்டேன், இயேசுவின் நாமத்தினால 90 நாளில் உங்கள் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். எப்படி அமையும்னு நான் யோசித்தேன்னா, விசுவாசத்தோடு பேச முடியாது. கல்லை தூக்கி போட்டால் எப்படி கோலியாத்துடைய தலை காலியாகும் என்று யோசிக்கவே இல்லை, கல்லை தூக்கி போட்டா. ஏனென்றால் நம்முடைய அறிவுக்கு எட்டாத வழியில தான் தேவன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், கோலை நீட்டுகிறான், கடல் 2ஆக திறக்கிறது. நான் கோலை நீட்டினால் கடல் 2ஆக திறக்கும்னுலாம் அவனுக்கு தெரியாதுங்க. ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வெளிப்பட போகுது. எப்படியோ தேவன் எங்களை தப்புவிக்க இறங்கிட்டார். அவனுக்கு அந்த வெளிச்சம் இருந்தனால தான் முழங்கினான், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் என்றுமே காண்பதில்லை. ரைட்? அதைவிட பெரிய முழக்கமிட போகிறீங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்கள் இருக்கிறீர்கள். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, அதில் ஒரு முகாந்திரம் இருந்தது பாருங்கள். ரைட்? அந்த 3 அங்கே நடந்ததா இல்லையா? அங்குள்ள பிரச்சனைகளை தேவன் தீர்த்து வைத்தார், பற்றாக்குறையை தீர்த்தார், தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அடுத்தது என்னது? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சீஷர்கள் அறிந்து கொண்டார்கள். இதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அருமையான தேவர்களே, சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகவே முடியாதுங்க. எங்கள் செய்திகளை கேளுங்க. பெரிய பெரிய பலத்த அற்புதங்களை செய்வீர்கள் என்பது மாத்திரமல்ல, பயங்கரமான ப்ரொமோஷனை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கீங்க? கனடாவில் இருக்கிறீங்களா? எங்கள் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். தேவன் உங்களை உங்களுடைய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக உயர்த்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.